நீங்க பாதையோரம் நடந்து போய்கிட்டு இருக்கீங்க. நீங்க போகும் பாதையில ஒரு தங்கச் சங்கிலியோ ஒரு வாலெட்டோ கிடக்குது. அந்த பொருளை கண்டதுமே உங்களோட மனதுல, அதாவது அது நாங்க இன்னர் வாய்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது சொல்லுது, இதை எடுக்க வேண்டாம், இது பிறருடையது, இதை எடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம். இப்படி பலவிதமான எண்ணங்களோட உங்களோட இன்னர் வாய்ஸ் உங்களோட பேசும். உங்களுக்கு தெரியுமா குழந்தைகளோட இன்னர் வாய்ஸ் எப்படிப்பட்டதுன்னு? நல்ல நினைவுல கொள்ளுங்க. பெற்றோரால் சொல்லப்படுற ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் தான் அவங்களோட பர்சனாலிட்டியை இல்லாட்டி அவங்களோட இன்னர் வாய்ஸாக அவங்களுக்கு பிரதிபலிக்குமாம். ஸோ மை டியர் பேரண்ட்ஸ், ஒரு காலமும் உங்களுடைய குழந்தைகளை டீமோட்டிவேட் பண்ணக்கூடிய எந்த ஒரு வேர்டையும் குழந்தைக்கு முன்னால் சொல்லாதீங்க. காரணம், நீங்கள் ரிப்பீட்டடாக ஒரே விஷயங்களை சொல்லிட்டு இருக்கும் பொழுது அது அவங்களோட ஆழ் மனங்களோட இன்னர் வாய்ஸாக வெளிவரும். ஹாப்பி பேரண்ட்ஹுட். குட் டே.